என்ன மாதிரி பேசுகிறாளோ ஒரு பேச்சு. என்னைய மட்டும் வாரமாக ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும். நான் எப்படி என்ன வேலையை காட்டணுமோ காட்டுறேன். இப்போ போகிறேன் கிளம்பி. அக்கா என்னக்கா பின்னாடி உக்காண்டிருந்தது? அம்புஷ் அக்கா எழுந்துச்சு போயிடுச்சு சொல்லாமல் கொள்ளாமல். நம்ம இம்மா கணக்கில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, என்னன்னு கூட கேட்காத கொள்ளாத போகிறாள என்ன? ஏக்கா உனக்காண்ட அக்காவுக்கு இன்னும் சண்டை சரியாவலையே? ஏக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? பக்கத்து வீடு எதுக்குடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்களோ மல்றீங்களோ தெரியல போமா. ஏக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைக்கா. நீ எதுக்கு தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டு பொட்டுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குற? ஏக்கா வா வீட்டுக்கு அதே நீ அவகிட்ட சொல்லிடான். அவள் வந்து தான் எங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கா சொல்லு பார்ப்போம். ஏற்கனவே இந்த தெருவில் இருக்கிறவெல்லாம் உன் வீட்டு குடும்பத்து மேலே அப்படிப்பட்ட கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறாளோ எல்லாம் சொன்னாலும் உன் வீட்டு தெருவில் உள்ளவதான் தெரியுமா? ஏக்கா மொட்டை சேக்கா அம்புஷெல்லாம் சொல்லவே இல்லை. நீ எதுக்கு அது மேலே கோவப்பட்டு கிடக்குற? உனக்கு ஒன்றும் தெரியாது வெட்டி நடிக்காதீங்க சொல்லிவிட்டேன். எனக்கு ஆட்டத்தை கலப்புற அளவுக்கு ஏட்டிய நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதா போச்சு? ஏக்கா அப்படியே சத்தியமாக சொல்லுவோம். மாமா மேலே சாட்சி வச்சு சொல்லு. என்னம்மா அவள் சொல்லவே இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணி சொல்லு. உன் புருஷன் மேலே நீ உயிரையே வச்சுக்கிறிய. உன் புருஷன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நீனு. என்னம்மா அவள் சொல்லலை கொல்லலைன்னுக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன ஏமாட்ட பார்க்குறீங்களே? ஏமாட்ட அவ்வளோதான் உங்ககிட்ட சொன்னாலும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் எல்லா சாமிக்கிட்டையும் ஏழு சாபம் விட்டு நானும் அவங்க பொறுப்பில் விட்டுவிட்டேன்ல. எல்லாம் நல்லா சாமி பார்த்துட்டா அவள் புருஷன்காரன் என்ன சட்டி உள்ள கையை விட்ட கணக்கு எனக்கு தெரியாத போச்சு. என்னம்மா பேசிக்கிட்டு கிடக்கான் பேச்சு அப்படியா? ஏன் பங்கசம் என்னடி சொல்கிறாய்வா? என்னடி சாமி கிட்டலாம் போய் சொல்லி வச்சுட்டோன்றாளா? நிச்சயமான அவள் புருஷன்காரன் என்ன சட்டி உள்ள கையை விட்டுட்டாரா? ஏட்டியா என்னட்டி உனக்கு திமுரு ஏட்டி மொட்டைச்சி ஏதோ ஒன்று பேசினா போனா வந்தால் சொன்னானே இருக்கட்டுமே. அதுக்கு நீ என்னட்டி நீ இப்படிப்பட்ட சாவலாம் கொடுத்து அவள் புருஷனை கையை வீணா பண்ணிவிட்டு எட்டியே நல்லா இருக்கட்டி இந்த கடை. எட்டி 100 இருந்தாலும் அவள் யார் எவரு எதுக்கிட்ட இப்படி பண்ணி விட்டா? ஐயா என்னம்மா ஊரில் உலகத்தில் நடக்காத தப்பு பண்ணி விட்டானா அதுக்குன்னு அவளுக்கு சாபம் கொடுத்து அவள் புருஷன் கையை வீணாக்கி வச்சுட்டாளா இந்த மொட்டைச்சி? எட்டி வாங்க போவான் சீக்கிரம். இவன் இன்னும் கொஞ்சம் நேரம் அவள் கூட உட்காந்தாலும் நமக்கு சாபம் கொடுத்தாலும் கொடுப்பா. இவன் சரியான ஆறு சரி எனக்கு சொல்கிறட்டுன்னு எனக்கு வருத்து பாரு வாயில். ஏட்டியா சொல்ல என்ன மட்டும் அப்புறம் வயசு கொண்ட பொண்ணு கணக்கில் குனிஞ்சுக்கிட்டு நிற்கிறா. இப்போ சாபம் கொடுக்கட்டால என்ன ஆகிப்போச்சு? நீ என்ன கதை பேசுகிற? அவள் ஒரு கதை சொல்லுறா, நீ ஒரு கதை சொல்லுற. என்ன 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கோலமாளு வேலை காட்டுறீங்களே ஏன் கிட்ட? ஏட்டி மோனிக்கா எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு நீ சொல்கிற. இந்த அக்கா என்னன்னா சொன்னாரா என்ன? அதுக்கு எனக்கு உயிராட்டி மாற்றிக்க முடியும். சொல்கிற யாரோ உலகத்தில் பேசுகிறாங்க. அவள் வந்து சொன்னதில்லை என்ன பிரச்சனை உனக்குன்னு அந்த அக்கா கேட்குடு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காளாட்டுக்காவ. அவள் தான் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டி. இதுக்கு மேலேயும் வந்து என்கிட்ட ஒரு கதையும் மறைக்க முடியாது பார்த்துக்குங்க. ஏட்டியா நான் யார் சோற்றுலட்டி மண் அள்ளி வச்சேன்? எதுக்கிட்ட என்ன பற்றி நீங்கள் இம்மா கதை பேசுறீங்க? நானும் போய் தொலையிட்டு விடுவோம் நினச்சாக்கா எல்லாம் என் கண்ணில் இந்த நாடியம்மா காளியம்மா மாரியம்மா எல்லா தாயும் வந்து என் கண்ணில் இவளான்னு சொல்லி விட்டான்னு காட்டி கொடுத்துச்சுல்ல. நான் சாமி கிட்ட சொன்ன போகிற பலனும் புருஷன் கையில் உடனே வடச்சட்டிக்குள்ளே கையில் விட்டு நேற்று காலையில் விட்ட சாபம் நேற்று சாயங்காலம் அந்த ஆளை தூக்கிக்கிட்டு போனாங்க தெரியுமா? ஆச்சப்பட்டு இருக்கி. அப்போ எனக்கு துரோகம் நினைக்கிறவங்க ஏன் உப்பை தின்னுபிட்டு எனக்கு துரோகம் நினைக்கிறவங்கள கடவுள் தண்டிக்காட என்னடி கடை பேச வந்துட்டு நீங்கள் என்கிட்ட ஒன்று கடையும் நீங்கள் பேசிட்டு அவ்வளோ கிளம்புங்க மாட்டல. என்னட்டி மொட்டைச்சி இப்படி கிருமனலா பேசுறியா? என்னடி பெரிய வில்லத்தனமாக இருக்குள்ள வாங்கிட்டா. என்னடி இப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி பயமுறுத்துற. ஏட்டி இவளுக்கு சாவமே விட தெரிஞ்சாலும் 100 இருந்தாலும் இப்படி உயிர் போகிற அளவு கட்டி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குடி அந்த ஆளுக்கு கையே போகிறதுக்கு. அப்படிதான் ஊரெல்லாம் பேசிக்கிறாளுவா. இவ போட்டு உக்காண்டுனால அவகிட்ட நாங்கள் கேட்காட்டு என்னத்துக்கு இதை எவ்வளோ ஊருக்குள்ளே சொல்லிவிட்டாளுவா. அது இவ்வளோ வாயில் மாட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லத்தானே நானும் சொல்லாத கம்முன்னு உக்காண்டு ரொம்ப நேரம். ஏட்டியா ஏன்டி மொட்டைக்கு இப்படிலாம் பண்ணுற? இப்படிலாம் பண்ண டீலாம் நல்ல இருக்குல்ல. இங்கே என்ன கடவுள் பேசி நடந்துக்கிட்டு கிடக்கு. இந்த மோனிக்கா எழியாக பாட்டு பிடிச்சி சிரிச்சு கொடுக்குறாளா? என்னடி என்ன உனக்கு அம்மா திமுறா வச்ச? இங்கே என்ன சீரியஸாக கணக்கில் பேசிக்கிட்டு இருக்குது? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? சிரிச்சு இல்லை இந்த வந்துட்ட ஒன்றும் இல்லைக்கா. பின்னாடி என்னக்கா உன் புருஷனும் உன் அக்கா காரி என்னமோ டான்ஸ் ஆடுறாங்களா? டான்ஸு அதை பார்த்து தான் எனக்கு சிரிப்பு வந்து போச்சு. பாட்டுக்க என்னது டான்ஸ் ஆடுறாளுவளா? என்ன எங்கே ஆடுறாங்க? யார் ஆடுறாங்க? என்னடி சொல்கிற? ஒன்றும் புரியல மரமண்டைக்கு. ஒன்றை டாங்க சொல்கிறேன். அங்கே பாரு உன் புருஷனும் அக்கா காரி என்ன டான்ஸ் ஆடுற. எங்கே பார்ப்போம். என்ன எக்காவும் புருஷன் இந்த வயசில் இந்த மாதிரி ஆட்டம் போடுறார? இது என்ன நல்லா இருக்குட கேட்க.
அட என்னடி நீங்க 100 வயசானாலும் உங்களுக்கு என்ன அம்மா ஒரு திமுறாட்டி? என் புருஷனுக்கு எக்க காரிக்கும் இந்த கை கால் நடுக்க வந்து போச்சு. அடி என்னமோ ஆட்டம் காட்டான்றீங்களே, உங்களெல்லாம் என்னட்ட சொல்றது? அந்த ஆளுங்க கடை வர நேரம் என்னட்ட சொல்ல போறானோ தெரியல. ஆடுறாங்களா ஆட்டம், டான்ஸ் போடுறாங்களா டான்ஸ் பாருட்டி இவ்வளோ அதுக்கு மேலே. ஏட்டி பங்கசா நீ பார்க்கவே இல்லையே எங்கள் அக்காலையும் என் புருஷனையும் என்னமோ டான்ஸ் ஆடுறாங்கன்னு அவத்தான் குறுக்கச்சி கணக்கில் சொல்கிறான்னா நீ என்னமோ ஆமா ஓமான்ற. ஏட்டியா என்னட்டி நீ நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்க? ஏட்டி என்னட்டி வீட்டுக்குள்ளே சோறு போட்டு வைக்க கூட ஆளு இல்லையேன்னு நானும் நின்றுக்கிட்டு, நானும் மச்சானும் நின்றுக்கிட்டு இம்மா கடை பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னட்டி எங்கட்டி வந்து இங்கே நின்றுக்கிட்டு எத்தனை பேர் கடை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏட்டி ஒரு வாய் சோறு போட இல்லாட என்னட்டி உங்களுக்கு ஊர் கடை அம்மா கடை முக்கியமாக போச்சாட்டி? எம்மா நேரமா நான் உக்காண்டு கிடக்குறேன். மணி 2 ஆகிறதுக்கு ஒரு தெரியாத வச்சு கதை பேசுறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஏன் அண்ணி ஏன் ஆராய அண்ணி நீங்க என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வந்தீங்கன்னா நேரம் வீட்டுக்கு வந்த நம்ம எல்லாருமே பேசலாமே. என்ன கதை அப்படி தனியா ஊர் உலகத்தை கெடுக்கிற கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை பார்க்கவே ரொம்ப நாள் ஆகி போச்ச. என்ன புதுசா இந்த தெரு பக்கம் வர்றீங்களா? ஒருவேளை புயலு அடிக்க போகுதா என்னன்னு தெரியலையா? ஏன் அண்ணி வயசு போச்சு என்னைய அண்ணின்னு கூப்பிட்றாரு பாட்டியா? என்ன இருந்தாலும் நான் இவளுக்கு அக்கா முறை இருந்தாலும் அண்ணி முறையாட்டானா ஆவிடு. நான் அம்புஷம் சொன்ன கணக்கா எல்லா பொட்டச்சிக்க கட்டியும் நல்லாட்டான் வந்து இவர் குழஞ்சி பேசுறாரு. நல்ல பொண்டுக சட்டியா இருக்கிறாரேன்னு சொன்னது உண்மைதான் போல இருக்காட்டி. என்ன இழைகிறாரு? அட கடவுளை சொல்லுங்க தம்பி. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறது, எப்போயாவது ஒரு பக்கம்தான் வரலாமனு இருக்கு. ஏதாவது ஒரு முக்கிய கதையாக தான் இருந்தால் வர மாரி இருக்கு. என்ன பண்ணுறது? அக்கா உன்னை கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீ வர பேசுறியே அக்கா. அவர் உனக்கு சுட்டுறாருக்கா, உனக்கு சுட்டமாக விளங்கலைய. அவர் என்னன்னு தெரியல. நல்லா இந்த பக்கம் வந்திருக்கீங்களே, இனிமேல் இந்த பக்கத்தில் புயல் தான் அடிக்க போகுதுன்றாரு. புயல்னா என்ன? நீ வர்ற பக்கம் சூனியம் தான், சூனியம் வச்ச மாரி சண்டையும் கண்டையும் சச்சரவும் நிம்மதியும் இல்லாத போடு அப்படின்னு அவரு மறைமுகமாக சொல்கிறாரு. என்னமோ உன்னை விசாரித்த கணக்கில் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக வர பேசுகிற. ஏட்டி மாணிக்கா நீ சொல்லிட்டு உண்மைதானே? அப்படியா சொல்கிறான் அந்த கிழவன்? இந்த பாருங்க என் மொட்டை சூட்டுக்காரரு இப்படிலாம் பேசாதீங்க. என்ன நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் புயல் வருட்டப்போ என்ன நீங்கள் கிண்டல் பண்ணாத நல்லா பேசுறீங்கன்னு நானே நினச்சி நான் பதில் சொன்னேன். இப்படி பேசுறீங்களே நல்லா இருக்க உங்களுக்கு. என்னமோ தெரியாத உங்கள் வீட்டு பக்கம் வந்து விட்டு பேசி விட்டோம். அதுக்கு என்னமோ இவ்வளோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கதை அடிக்கிறாளுவோ, ஊரா விட்டு கதையை உப்பு இல்லாத பேசுகிறாளுவோ நினச்சிக்கிட்டு பேசுறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறாரு? இங்கே பாரடி அழகி, நீ எனக்கு தங்காசி மரட்டான் என்னவோ புருஷனை பேச விட்டுட்டு நிற்கிறியா? ஏச்சி அப்புறம் எங்கள் வீட்டுலலாம் ஆம்பளை இல்லையாச்சி? நல்ல நேரம் செலவாகுது இங்கே உட்காரத்துக்கு. நல்லா இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை இருக்குது பாட்டுக்க. ஒன்று சொல்லி ஒன்று குட்டம் இல்லைக்கா. என் தங்காசி வந்து உக்காந்துக்கிட்டு கடை பேசுகிறா பற்றியா? எங்கள் 3 பேருக்கு சோறு போடாத. நான் அவளை தான் கேட்கணும். இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் ஏண்டி பேசுகிற? ஊரில் பல பேர் வெட்டித்தனமாக இருப்பாளுவோ. உனக்கு வீட்டில் வேலை இல்லாட்டின்னு நான் வந்த வேகத்துக்கு டவட்டையிலேயே 4 போட்டு தலையில் 4 கொட்டி இழுத்துக்கிட்டு போயிருந்தேன்னா நீ என் புருஷனை இந்த கணக்கில் பேச மாட்டேன் பார்த்துக்க. வீட்டில் ஆம்பளைன்னு இருந்தால் கேட்க மாட்டாங்களா? பொண்டாட்டிக்காரி வெளியில் போய் உக்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னட்டி கடை பேசுகிற? ஏக்கா என்ன கடை பேசுகிற? உனக்கு என்ன நீ என்ன இன்னைக்கு நான் பிறந்திய? என்ன வயசாகுது? வீட்டில் மாமனுக்கு சோறு பொங்கி போடாத ஊராக கிளம்பிடுற இந்த வயசில் இப்படி போய் கடையை கேட்டுக்கிட்டு ஊராக சொல்லி ஊரில் உள்ள குடும்பத்தெல்லாம் குட்டிச்சா ஒரு ஆக்குறீங்களே. நல்லா இருக்குடா உங்களுக்கு கடை. என்னமோ என் தங்காச்சிக்காரி இப்போ தான் ஒரு 6 மாதமாக திருந்தி இருக்கிறா. அவளையும் உங்கள் வலையில் உழ வச்சுட்டிங்களே. ஏட்டி பங்கசா நீ வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததுனால நான் பொறுமையாக போனேன். இவ்வளோ வந்துக்கிறாள் உனக்கு தெரிஞ்ச வேகத்துக்கு நீ இவ்வளோ இழுத்துக்கிட்டு உள்ளே வராத. உனக்கு என்னட்டி பேச்சு வேண்டி கிடக்கு இவ்வளோக்கிட்டா? அட அக்கா நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காட பாட்டுக்க. நானும் அக்காலும் சவுனும் தான் உக்காண்டுருந்தோம். என்னமோ நம்ம மருமகளோ வேலைக்கு போகிறாளுவோல்ல, அதை என்னமோ பெரிய புகாராக தூக்கிக்கிட்டு வந்தாலும் இவ்வளோ அதுக்குன்னு தான்க்கா நான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி சொல்லாதீங்க. எங்கள் வீட்டு மருமகளோ எப்போ தான் வேலைக்கு போகிறாளுவோ. இப்போ என்ன அதுக்கு என்ன பெறாரா உங்களுக்கு? தெருவில் 4 ஆம்பளைகளும் கிழவிகளும் போவாங்களாம். இவ்வளோ மான மரியாதை இல்லாத வண்டியை ஓட்டுறாளுவலாம், பரப்பிக்கிட்டு உழுவுறாளுவலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாராச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பஞ்சாயத்துக்கு இழுத்த மாதிரி என்கிட்ட வந்து
சொன்னாலுவாக்கா அதுக்கு நாக்கா பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேற ஒன்று இவ்வளோ கிட்ட என்ன சாவகாசமாக உட்காந்துக்கிட்டு செவடலாவா பேசிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பேசலை பார்த்துக்குங்க. அதானே ஊருக்குள்ள எங்கள் மருமூலெல்லாம் நிற்கவும் கூடாது நடக்கவும் கூடாது. ஏந்துச்சு போங்கட்டி முதல்ல அக்காலாவது தங்காச்சி ஆகுது கடை பேச வந்து விட்டாளுவா கடை. ஏண்டே என் வீட்டில் என்கிட்ட மருமூலுவோ வேலைக்கு போவாளுவோ, அவ்வளோ வண்டி ஓட்டுவாளுவோ, விமானம் ஓட்டுவாளுவோ, அவ்வளோ ட்ரெயின் ஓட்டுவாளோ, எல்லாத்தையும் ஓட்டுவாளுவோ. உங்களுக்கு என்னட்டி வந்து கிடக்கு கேடு காலம் வந்துருச்சு உங்களுக்கு. இது ஒரு கடைன்னு என்னமோ பெறாது சொல்ல வந்துட்டாளுவோ பெறாது. எக்க வாக்க பாவம் என்ன மட்டு மரியாதை எல்லாரும் பண்ணுறாளுவோ. ஒரு பங்காளிச்சி ஆச்சுன்னு எனக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கல. ஏட்டியா ஏந்திரு சின்ன மகனுக்கு ஏந்திரு பாவம். இனிமேலாம் வாழ் வச்சாவா இங்கே பார்ட்டி ஏட்டியா ஏன் அழகி வா வீட்டில் இனிமேல் நல்லது கட்டறதெல்லாம் எதுன்னு சொல்லி எங்களெல்லாம் கூப்பிட்டு விடாத சொல்லிவிட்டேன் நான். என்னம்மா கடை பேசுகிறா கடை. இங்கே பாருக்கா நீ பங்காளிச்சுன்ற முறையில் வீட்டுக்கு வா சாப்பிடு உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணு. அதை விட்டுட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீனு? நீ கொஞ்சம் கூட சரியில்லைக்கா நீனு. என்ன பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீனு. என்னமோ நமக்கு வேண்டப்படாதவங்கன்னு தெரிஞ்சும் அது அப்படி பேசுறது நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கிடக்குறேன் தலை. உனக்கு அப்போ சொந்தக்காரிக்கும் தெருக்காரிக்கும் என்னடி வித்தியாசம் இருக்குது? பார்ட்டி யார் அவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீனு வாயை உடச்சி விடும் பாரு. இந்தா பாருங்க மாமா கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. உங்கள் பொண்டாட்டியா அருமை பொண்டாட்டியா சின்னவளை தூக்கி கடாசி விட்டு நான் பெரியவளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பாரு எந்த பக்கம் பொம்பளை நிற்கிறாளோ அந்த பக்கம் போய் தேய்ச்சிக்கிட்டு நிற்கலாம்னு போறீங்களா? இந்த நீச்சல் குளத்தில் கடந்த காயெல்லாம் தெரியாத போச்சு ஊருக்கு. என்னம்மா பேச வந்துட்டாங்க பேச்சு உன் பொண்டாட்டி. என்னம்மா போங்க இன்னும் நல்ல புருஷனாக இருந்தால் ஒன்றும் கைக்குள்ளே பிடிக்க முடியாது போடுறக்கு. ஏக்கா ஐயக்கா என்ன சொந்த வந்து கிடக்கு வா போவேன் என்றுச்சு. உங்களை மதிக்காத இடத்துல எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. வாங்க போவோம் ஏட்டி மோனிக்கா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஏன்னுச்சு போவான். ஏட்டி இனிமே உங்கள் மகத்தோட நாங்கள் முழிக்க மாட்டோம் பாட்டுக்க. என்னமோ நல்லா நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுல ஒக்கா காரியமா இடையில பூந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். மட்டு மரியாதை இல்லாத கொஞ்சம் மறுவாடா இருக்குடா. என்னடி 100 இருந்தாலும் புருஷனை வீட்டுக்கிட்ட ஒன்று நிற்க வச்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்குறா. ஐயா என்ன காட்டு போட்டாலும் இப்படி வந்துகிட்டு இருக்கிறீவா? என்னம்மா ஒழுங்கா இருக்கிறவளோடையும் கெடுக்க அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு வந்து விட்டீங்களா நீன்னு கேட்டுட்டு தப்பா போச்சா? நீங்க கெடுக்காம தான் இருக்கிறீங்களா? பல பேர் குடும்பமும் சிரிக்கிறது கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் டெய்லிக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட சரியில்லைன்னா வரேன் போங்க வீட்டுக்கு. அண்ணனுக்கிட்ட வந்து சொன்னாதான் சரிப்பட்டு வரும். என்னம்மா எந்த நீச்சல் குளத்துல நான் யாரு கூட நின்றுக்கிட்டு இருந்தேன்? வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. முனியம்மா கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டுக்கா. என்ன அண்ணன் முட்டாட்டியா இருந்தாலும் என்னோட வயசுல சின்னவடா நீனு. கொஞ்சம் வாத்து அளவா பேசு. நல்ல சரியா? எந்த நீச்சல் குளத்துல நான் வந்து உரைச்சிக்கிட்டு நின்னு நீ சொல்ல வர்ற? எட்டியா இனிமே உங்களுக்கு உள்ள இன்னி எந்த பேச்சு வழக்கமும் இருக்கக்கூடாது. பங்கசம் மொட்டசி வாய் கையை மூடிக்கிட்டு செவனோன்னு இருக்கிற வழியை பார்க்கணும் பார்த்துக்க. இனிமே போனீங்கன்னா கூட யாருக்கிட்டையும் பேசுறவள வச்சுக்கணும். இந்த ஊர்ல உள்ளவளும் இந்த ஊர்ல யாரு முன்னேறினாலும் பிடிக்காது யாருக்கும். எந்த வீட்டுல போய் பிரச்சனை பண்ணலாம், எந்த வீட்டுல பிரச்சனை பண்ணி குடும்பத்தை பிரிச்சு விடலாம்னு இருக்கிறாங்க நிறைய பேரு. என்ன சோறு போடுறத விட்டு வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு வல்லாட்டுக்கும் இருக்கிறீங்களா? எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்க முதல்ல. ஆமா வீட்டுக்கு வந்துடுறான். 2 பேரும் நல்லா இடைஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னைக்கு கண்டுக்கிட்டீங்க, என்னைக்கு பேசுனீங்க என்கிட்ட எல்லாம் கேட்குறவங்கள என்ன தப்பாக பேசி விட்டாங்க. நீச்சல் குளத்தில் நீங்கள் பண்ண சேட்டை கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா அதனாட்ட முடியாமல் சொல்லுது. சொல்லி விட்டால வாம்புஷம் எல்லாத்தையும் போய் அதனாட்டனா எல்லா கடையும் ஒன்று வெளியில் வருது. நம்ம ஒழுங்கா இருந்தால் ஊருக்காரங்க ஏன் நம்மள பேசுகிறாங்க? எப்ப பாருவா அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன லட்சணத்துல பேசிக்கிட்டு இருக்கிற? வாங்கிட்ட பேச்சு கொடுக்கலன்னு சண்டை வாங்கிக்கிட்டு இருக்கிற. ஏன்றிச்சு வீட்டுக்கு வாட்டி. ஐயோ அம்மா எந்த வயசுல எப்படி போட்டு என்ன அடிக்கிற மாதிரி கழுவோம். ஐயோ கடவுளை ஐயோ அம்மா வலிக்குது. வாங்கட்டி பாவம் என்ன மாதிரி பேசுறான் பாருன்ற கிழவான். இவ அக்கா காரி இருக்கிறாள அழகி. அவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சின்ன குட்டியை போட்டு இப்படி அடின்னு அடிக்கிறானே. யாரு அவ சின்ன குட்டியா? அவளுக்கு என்ன வயசு ஆகணும் உனக்கு தெரியுமா? என்ன நம்மளோட 2 வயசு 1 வயசு சின்னவளா இருப்பாளுவா.
என்னவோ அவள் சின்ன குட்டி பேசுகிற பாரு பேச்சு. அவளுக்கு என்ன 70 வயசுக்கு அவளுக்கு சும்மா இல்லை. சின்ன குட்டியா இவர் வர சின்ன வாலிப வயசு. 2 பேரும் குழைய சொல்கிறியா குழைய? நீ ஒரு ஆள் பட்டுக்க. சரியான பைத்தியம் நான் கிழவன் சொல்கிறட்டும். கரெக்டு தான், வா போவான். ஐயோ கடவுளே, இங்கே நடக்கத்தெல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது. அப்படி போட்டி சிரிப்பாக சிரிச்சா மாடு போட்டி. இங்கே எல்லாம் அந்த கிழவன் நம்ம 3 பேர் சங்க செஞ்சா கழுவி விட்டுறோம். சிரிக்கிறா சிரிப்பு. இங்கே ஆர்த்தி வந்து சேரு, அந்த சோட்டை போடு. என்ன கவன் பொழப்பு இப்படி போச்சு? ஐயையா, அடிச்சு கூப்பிட்றாரு உன் புருஷன் சோறு போட. ஆனால் கடவுளே, உன் அக்காக்காரி இப்படி மிரட்டுரு. நீங்கள் என்ன அடிமையாக இருக்கிற? கொடுமையாக இருக்குக்கா எனக்கு பார்க்கவே. எல்லாம் என் தலை கொடுமட்டி என்னத்து சொல்லிட்டு எரிஞ்சு விழுவுறன்றியா பாட்டுக்க. இதெல்லாம் பாட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிரோட தான் கிடக்குறேன் நானும் இந்த நாட்டில்.